நல்லா இருக்கு. இவர் விக்ரம் த்ரூ விக்ரம் நடிச்ச நடிப்பு நல்லா இருக்கு. உண்மையான கபடி பிளேயர் எப்படி இருக்கு அதே மாதிரி புரியிருந்தாரு. சூப்பரா இருக்கு. மாரி செல்வராஜோட டைரக்ஷன் பக்காவா இருக்கு. படத்துல வந்து திறமைக்கு மதிப்பு கொடுன்னு சொல்ல வர்றாரு. எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, திறமைக்கு மதிப்பு கொடு அப்படின்னு சொல்ல வர்றாரு மாதிரி சொல்றாரு. கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஸ்டோரியே சூப்பரா தான் இருந்துச்சு. புது ஸ்டோரியா இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த கேஸ்ட் இதுவா இருக்கு ரொம்ப அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. மொத்தமா 2 கேஸ்ட்டுமே வந்து எதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்ற அந்த ரூட் காஸ் எல்லாம் எடுத்து பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஓவராலாக நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்ல படம். ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் அப்பப்போ தண்ணி கண்ணிலேருந்து வந்துற அளவு அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். சூப்பராக நல்லா இருக்குங்க. கரெக்ட் ஆகுதுண்ணா. மெசேஜ் சொல்ல வர நான் ஒரே லைனில் சொல்கிறேன்னா, ஜெயிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஜாதி மதம்னா பார்க்காம ஒரேடியாக அந்த உணர்வோடு இருந்தாங்கன்னா ஒரு இந்தியனா ஜெயிக்கலாம்ண்ணா. ஜெய்ஹிந்த். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படைப்பு வந்து இனிமேல் வருஷம் வருஷம் வந்துச்சுன்னா எந்த ஒரு ஜாதி மதமும் இல்லாமல் ஒரு இந்தியனா ஒரு ப்ரௌடாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம். ஆனால் ஆட்டை தான் கொண்டுட்டாங்க. லாஸ்ட்ல அவங்க வின் பண்ணாங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பர். கபடி ஸ்போர்ட்ஸு நல்லா சொல்லியிருக்காங்க. மாரி செல்வராஜ் படம் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்கு. படத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதி பார்க்கக்கூடாதுன்றாங்க. எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுன்றாங்க. கரெக்ட் ஆகுது. எல்லாம் லாஸ்ட்டில் அழுதாச்சு. நல்லா இருக்கு படம். இது அண்ணாமலை சொல்லியிருந்தாரு நல்லா இருக்குன்னு, அதுக்காக தான் வந்தேன். பார்க்கல நான் தீபாவளி டைமில், சரி பார்க்கலான்னு சொன்னேன் வந்தேன். படமா அருமையாக இருந்தது. அழகாக இருந்தது. கடைசியில் வந்து அப்பா கேரக்டர் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு பிள்ளைய பார்த்து அப்படி தான் பெற்கணும், இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. நடிச்சவங்க அத்தனை பேரும் அருமையாக இருந்தது. படம் நாங்கள் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு படம். இப்போ கூட 4-5 படம் பார்த்தோம் தீபாவளிக்கு. இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து பாருங்க, எங்கள் கண்ணீரோடு தான் போகிறோம். அருமையாக இருந்தது. என்ன சொல்கிறாங்க, நாங்களே சொல்கிறோம், அப்போ மக்களே ஏன் சொல்லாது? அவ்வளோ அருமையாக இருந்தது. ரொம்ப சூப்பர். நல்ல இந்தியா கழிக்கணும்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்தியா ஜெயிக்கணும் வெறியோட நான் நல்லா விளையாடினோம். செம்மையா இருந்தது படம். அந்த வெறியோட நம்பரே அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா ஆமா செம்மையா அருமையா நடிச்சிருக்கிறோம். இந்த படம் நல்லா ஓடும். கடைசியா அவன் ஜெயிச்சா இந்தியா கழிச்சது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. படத்தில் எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபு படத்துடைய ஜாதி ரெண்டு தரப்பில் என்னென்ன நடக்குது, அந்த காலத்தில் எப்படி நடந்துச்சு, வளர விடாமல் எவ்வளோ தடுக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது. எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு மேலே வராரு அப்படிங்கிறது படம் பேசியிருக்கு. அருமையாக பண்ணியிருக்காரு. விக்ரமோட பையனாச்சு சொல்லித்தர வேணும். அருமையாக பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜோட டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. பசுபதி ரோல் சூப்பராக இருக்குது. ஒரு அப்பாவா எப்படி நடிச்சிருக்கணுமோ அந்த ஒரு ஏக்கமாக இருக்கட்டும், அந்த அப்பா வந்து தன்னுடைய பையனோட கனவு எங்கேயோ உடஞ்சிருமா செதஞ்சிருமா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பாவோட தவிப்பு எப்படி இருக்கும், ஒரு பையன் ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பசுபதி. அடிமட்டத்திலேருந்து வரவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க. அவன்கிட்ட எவ்வளோ வெறி இருக்கும், அந்த வெறி எப்படி, அந்த கனவு வந்து எப்படி நிஜமாக மாறுதுங்கிறது தான் படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர் கூட நம்ம சொல்லியிருக்காரு, படத்தை பற்றி நல்லா பேசியிருக்காரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு தலைவர், இதுக்கு முன்னாடி ஒரு மாநில தலைவராக இருந்திருக்காரு. அவருடைய வார்த்தைகளும் வந்து படத்துக்கு பேசும் பொழுது இந்த ஜாதி அதெல்லாம் விட்டுட்டு படத்தை வந்து நம்ம காமனாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல படம். ரொம்ப நல்லா இருக்கு. துருவ் விக்ரமோட நடிப்பு நல்லா இருக்கு. ஹீரோயினுக்கு பெரிய ரோல் இல்லை, இருந்தாலும் அவர்களுடைய அந்த தவிப்பு, அந்த காதல், அதெல்லாம் கிராமத்து சைடில் இருக்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப கனெக்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அங்கே இங்கேயும் ரத்தம் அப்படின்னு இருக்கும், அடிதடி அப்படின்னு இருக்கும். 2 ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஜாதியை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் காமிச்சிருப்பாங்க. இரண்டாவது பாதி பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்டாக இருக்கு. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா உணர்வுபூர்வமாக போய் தொடுது. ஒருத்தன் இப்போ கீழே இருந்து வரான் அப்படின்னா நமக்கே அவன் ஜெயிக்கணும்னு தோணும்ல, அந்த அளவுக்கு திறமை உள்ளவன் ஜெயிக்கிறான்ல. சிபாரிசு மூலயமா போகாமல் ஒரு திறமை இருக்கு, உண்மையான திறமை இருக்கு. அவனுக்கு தடையா இருக்கிறது சில ஜாதி தான் அப்படின்னு இருக்கும் பொழுது, அந்த தடையை உடைச்சிட்டு ஒருத்தன் ஜெயிக்கும் பொழுது இந்தியாவே ஜெயிக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கு. ரொம்ப கனெக்ட் ஆகுது. எல்லாரும் வந்து பார்க்கலாம், நிச்சயமா பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. நான் பைசன் படம் பார்த்துருந்தேன். எல்லா ஸ்டோரியோட நல்லா இருந்தது. 3 படம் ரிலீஸ் ஆச்சு. டியூடும் பார்த்துருந்தேன். டியூடும் நல்லா இருந்தது. ஆனால் கம்பேர் பண்ணும்போது டியூடை விட வந்து பைசன் சூப்பராக இருந்ததுண்ணா. ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் ஸ்டோரியும் சூப்பராக இருந்ததுண்ணா. ஸ்டோரியில் எந்த ஒரு லேகுமே இல்லை.
டியூட்ல கூட நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அது நல்லா இல்லைன்ட்டு. ஆனால் இந்த ஸ்டோரி வந்து யாருமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டோரி சூப்பர் ரைட்டிங் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்தது. மியூசிக்லாம் சவுண்ட்லாம் தாறுமாறாக இருந்ததுண்ணா. பாட்டு எல்லாமே அல்டிமேட்டாக இருந்ததுண்ணா. பாட்டுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே இடத்துல இருந்து மேலே அங்கே அச்சீவ் பண்றதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த அச்சீவ் பண்றான்றதான் சொல்ல வராங்க. அது சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க படத்துல. நல்லா இருந்ததுண்ணா படம். துரு விக்ரம் நடிப்பு சொல்ல இருக்கிற முன்னாடி என்ன நடிச்சிருந்த அந்த அர்ஜுன் அவராமோட ரீமேக் படத்தை விட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரோட எக்ஸ்பிரஷனு, அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸு, அவரோட பாடி எல்லாமே சூப்பராக. உண்மையாக சொல்லணும்னா நம்ம அப்படியே விக்ரம் சாரை பார்த்த மாதிரி இருந்தது. அவரோட எல்லாத்துலேயுமே அப்படி ஃபேஸ் கட்லேருந்து எல்லாமே அதே மாதிரி இருந்ததுண்ணா. ஆமாண்ணா, அமீர் அண்ணா சொல்லவேண்ணா. இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு அவர் கண்டிப்பாக சூட் ஆவார். அதே மாதிரி கரெக்டாக அமீர் அண்ணனுக்கு எந்த கேரக்டர் சூட் ஆகுமோ அந்த கேரக்டர் கொடுத்துட்டாங்க. சூப்பராக அந்த கந்தசாமின்ற கேரக்டரும் அவர் சூப்பராக நடிச்சிருந்தாரு. ரெண்டு பேருக்குமே ஒரு இப்பயும் இதில் வந்து ரெண்டு பேரும் பிரிச்சு பேச லாஸ்ட்ல அவரும் நல்லவர் இவரும் நல்லவர் தானே முடிச்சிருக்காரு. எந்த ஒரு ஃபைட்டையும் ஏற்படுத்தலாம். அது ஓவராலாக பார்க்கலாம்ண்ணா. 10க்கு 10 கொடுக்கலாம். நல்லா இருந்தா, சூப்பராக இருந்தா. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. இல்லை ஃபோர்ட்ஸ் தான், எல்லாமே ஃபோர்ட்ஸ் தான். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்லோவாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாரும் நல்லா பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருக்குண்ணா, செம்மையாக இருக்குண்ணா. எல்லாம் கபடி பிளேயர் இந்தியா காட்டிக்கிறாங்க, நல்லா ஆடி இருக்கான். சூப்பராக இருக்கு படம், செம்மையாக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் படம்னா நல்லா இருக்குங்கிறது எதிர்பார்த்தது. படத்தில் என்ன கபடி தான் வந்துட்டு மெயின், அதை வச்சு தான் படமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த கீழ் ஜாதியாக மேல் ஜாதியாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டு நம்ம ஆர்வமாக வந்துட்டு அதை எப்படி சொல்ற ஆர்வமாக உள்ளே இறங்கிட்டோம்னா அதே நம்மளை மேலே உயர்த்தி கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத கேட்டோம். ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, சூப்பராக எடுத்துருந்தாங்க. அந்த கபடி ஸ்போர்ட்ஸை சூப்பராக காட்டியிருந்தாங்கண்ணா. படம் நல்லா இருந்துச்சு. படத்துலேருந்துனா ஊர்லேருந்து ஒருத்தன் அடிபட்டு மேலே வந்து ஜெயிச்சிருக்கான், நல்லா இருந்துச்சு. என்னடா துருவ விக்ரம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காருண்ணா. சூப்பராக இருக்குண்ணா படம். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. இந்தியா ஜெயிக்கும் போது சூப்பராக ஹாப்பியாக இருந்தது. அவங்களோட ஆக்டிங் நல்லாவே இருந்தது, அதை ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அதான் துருவோட ஆக்டிங் எனக்கு பிடிச்ச. துருவோட துருவ இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, ரியலாக நடிச்சிருந்தாங்க. நல்லா தான் பயங்கரமா சின்ன படம், எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு படம். அதான் எப்பவுமே அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் எடுக்கிறாங்க. ஓகே தான், பயங்கரமா இருக்கு, பார்க்கலாம். அவர் பயங்கரமா ஆக்டிங்லாம் மச்சாவா பண்ணிக்கிறான் போல. எங்க இப்போ லாஸ்ட் தான், ஃபைனல்ல தான் அவ்வளோதான். எப்பவுமே இல்லாம ஓகே, இந்த ஸ்போர்ட்ஸ் ஜேனரா நல்லா பண்ணியிருக்காப்புல, ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் டிராமா இந்த மாதிரி புதுசா வித்தியாசமா எடுத்திருக்காரு. துருவ விக்ரம் செம்ம, எல்லாருமே பசுபதி சார்லாம் செம்ம ஆக்டிங், ஒரு நல்ல மெசேஜ், எல்லா விதத்துலயும் எல்லா பாக்ஸும் டிக் பண்ணுது. எல்லாரும் மஸ்ட் வாட்ச். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் அமீர் சார் அந்த அமீர் சார் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதோட இந்த கந்தசாமி கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பசுபதி பாண்டியன் சார் சூப்பராக ஒரு அப்பா கேரக்டர் என்ன தெளிவாக ஒரு பிசிலாம் நல்லா பண்ணியிருக்காரு. துரு சார் சூப்பராக ஒரு கபடி பிளேயர், நேச்சுரல் கபடி பிளேயர் எப்படி இருப்போ அப்படி பண்ணியிருக்காரு. சாங்ஸ் சூப்பராக இருக்குது, நாட்டுப்புற சாங்ஸ். மகாலிம் சார் பாடுற சாங்ஸ் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, மியூசிக் சூப்பர், பார்க்கலாம். சாங் அப்படியே தனியாலாம் வரல, சும்மா அப்படியே பின்னாடி காட்சிகளோடைய ஒன்றிணைஞ்சு வருது. அது ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம். அந்த கபடி களம்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு.